ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது எல்லா பிக் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, இவங்க அவங்கள லவ் பண்ணுறாங்க, அவங்க இவங்கள லவ் பண்ணுறாங்க. ஆனால் அது விஷயம் அவங்களுக்கே தெரியாது. இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஜாக்லினுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தங்க லவர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே ஜாக்லின் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, அதுங்களே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் காலையில் கலையரசன் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி கிட்ட சொல்லும்போதே நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. என்ன நடக்குது, வெளியில் தான் நிறைய ரூமர்ஸை கிளப்புவாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேலே கலையரசன் வந்துட்டு ஆக்சுவலாக கலையரசன் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து அவரை வந்துட்டு இவனெல்லாம் யார் உள்ளே விட்டுது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னு கேட்டால், யார் ஆதிரை, அதுக்கப்புறம் பிரவீன், அதுக்கப்புறம் நந்தினி, கனி, இந்த மாதிரிலாம் சொல்லி லிஸ்ட்டு போடும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. பார்வதி வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே 2 ஜோடி இருக்குது. என்ன ஜோடி அப்படின்னு கேட்டால், எஃப்ஜேவும் ஆதிரையும் ஒன்றா, ரெண்டாவது துஷாரும் ஆராரும் ஒன்றா. என்ன நடக்குது, இது எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க உட்காந்துட்டே மூஞ்சி போச்சு. இப்போ ஆறாறு பக்கத்தில் கமருதீன் உட்காராரு. இப்போ அடுத்தது அது ஒன்று புதுசாக வரும். இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னா, ஆதிரி எஃப்ஜேவும் வந்துட்டு ஒரு கிளிப்பிங்கில் வந்து ஒரு சில சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஆதிரி கீழே உட்காந்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் எஃப்ஜே நின்றுட்டுருக்கப்போ அப்போ ஆதிரி வந்துட்டு அந்த எஃப்ஜேவோட ஷர்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்து உட்கார சொல்கிறாங்க. இவர் பக்கத்தில் உட்கார. இவ்வளோதான் நடந்த விஷயங்கள். இதை வந்துட்டு பார்த்துட்டு ஒரு சில ரீல்ஸில் வந்துருச்சு, லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போட்டோன்னே உள்ள கமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய பேர், ஏங்க ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்தாங்க, அதுவும் வந்துட்டு இந்த பொண்ணுங்க உட்காந்து பார்க்குது, அதில் எல்லோரும் நின்றுட்டு சண்டை போடுறாங்க, அது பக்கத்தில் இவர் இருந்ததுனால நீ உட்காரு அப்படின்றதுக்காக கூட இருந்திருக்கலாமே, அதை ஏங்க தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்படியே தப்பாக பேசியே வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்னொரு சில பேர் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்படி அந்த விஷயமே நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொளுத்தி போடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போதைக்கு ஆதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க மாட்டிக்கவே கூடாது, மாட்டிக்கிட்டாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு ட்ராக்கில் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து வேறு மாதிரி வழித்தடத்தில் மாற்றிடும். ஸோ அதுலேருந்து விடுபட்டு அவங்களுடைய விஷயங்கள் இப்போ பாருங்கள், காலையில் அந்த ப்ரொமோட்லாம் வந்து அப்படியே விரட்டுறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரொமோவில் திவாகரை காணாமல் போன அறிவிப்பு மாதிரி வந்துட்டு திவாகர் காணாமல். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்து அதன் மூலமாக ஓட்டு வந்து அவங்க வந்து டாப்பில் வந்தாங்கன்னா அது வேறு மாதிரி சம்பவம். எதுவுமே பண்ணாமல் பாவங்க அவருக்கு ஒரு 2 ஓட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது எப்படி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஆதிரை இந்த மாதிரி விஷயங்களை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ண எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க ஒரு வாரம் எல்லாரும் பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, யாரை புரிஞ்சுக்கணும், அதனால் உட்காந்து பேசுகிறாங்க. அதுங்களே கதை கட்டுறதா அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதிரை ரொம்ப போல்டாக வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி எஃப்ஜேவை பற்றி சொல்லணும்னா, அவர் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல, நடுவில் வேறு ஒரு வாயவார் விட்டுருக்காப்புல. நாளைக்கு அந்த வாய் விட்டு அவரை வந்துட்டு என்ன புழக்க போகிறாரு நம்ம விஜய் சேதுபதின்றதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போது ஆதிரை மேலே இந்த மாதிரி ஒரு பழின்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இப்போ அது உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும்னா, ஓட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நல்ல ஒரு ஓட்டு வந்து ஆதரிக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தால் மேபி அவங்களோட ஓட்டுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆதரி எவ்வளோ பிடிக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பர்லாம்.